வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி. இது இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் வீடியோ நம்பர் 7. ரைட், ஃபர்ஸ்ட் 101வது அமெண்ட்மெண்ட் 2016 இதை பற்றி பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான அமெண்ட்மெண்ட் ஜிஎஸ்டி, குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ண அமெண்ட்மெண்ட். இது பாராளுமன்றத்தினோட ஒப்புதலோட ஜூலை 1, 2017 நடைமுறைக்கு வந்துச்சு. அடுத்து 102வது அமெண்ட்மெண்ட். இது நேஷனல் கமிஷன் ஃபார் பேக்வர்ட் கிளாஸஸ், தேசிய பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் உருவாக்குவதற்கான சட்ட திருத்தமாக அமைஞ்சிச்சு. இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்குறேன். நேஷனல் கமிஷன் ஃபார் எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸுக்கான அமெண்ட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், இதை கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட், இது நேஷனல் கமிஷன் ஃபார் ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப் அந்த ஃபங்க்ஷன்ல இருந்து நேஷனல் கமிஷன் ஃபார் பிசிஸை பிரிச்ச ஒரு அமெண்ட்மெண்ட். அடுத்து 103வது சட்ட திருத்தம். இது சிம்பிளா இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கான ரிசர்வேஷன், 10% இடஒதுக்கீடு, பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களுக்கு 10% இடஒதுக்கீடு கொடுத்த ஒரு அமெண்ட்மெண்ட். அடுத்து 106வது அமெண்ட்மெண்ட். இது உமன்ஸ் ரிசர்வேஷன் அமெண்ட்மெண்ட். பாராளுமன்றங்கள்ல லோக்சபா எலெக்ஷன்ஸ்ல, ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்ல பெண்களுக்கு 1/3 இடஒதுக்கீடு தருவதற்கான ஒரு சட்ட திருத்தம். இந்த சட்ட திருத்தம் நிறைவேற்றப்பட்டுருச்சு, ஆனா இன்னும் நடைமுறைக்கு வரல. அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் நடைமுறைக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.